இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மீனாட்சி, இன்னைக்கு அவங்க வந்திருந்தாக. யாரம்மா சொல்ற? அதான் நம்ம தேனை பொண்ணு பார்த்துட்டு போனாகல்ல அவங்க. திரும்ப அந்த குடும்பம் வந்து பிரச்சனை பண்ணாங்களா? இல்ல மாப்பிள்ள மட்டும்தான் வந்திருந்தாக. கல்யாணமே இல்லன்னு ஆயிடுச்சு, அப்புறம் என்னத்த மாப்பிள்ள? சரி, எதுக்கு வந்தாராம்? சமாதானம் பேசவா? நானும் அப்படி நினைச்சுதான் ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டேன். ஆனா அப்படி இல்ல, ஏதோ எம்ப்ராய்டரி துணி வாங்க வந்தாக. டெய்லர் தேனுக்கிட்ட கொடுத்துருக்கிறதா சொன்னாங்களாம். ஓஹோ, நல்ல ஆளா தாண்டி இருக்காக. அந்த மாப்பிள்ள பாக்குறதுக்கு நல்லா தான் தெரியுறாரு. அந்த மாப்பிள்ள வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காக. அன்னைக்கு நடந்ததை பத்தியெல்லாம் பேசி ரொம்ப வருத்தப்பட்டாவ. பேச வேண்டிய இடத்துல எதுவும் பேசாம செல கணக்கால நின்னாரு. அப்ப வருத்தம் வரலையாக்கும் அவருக்கு. இல்ல, பாவம், பெரியவங்களை எதிர்த்து பேச முடியலன்னு நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை இந்த சம்பந்தம் கூடி வந்திருந்தா தேனுக்கு அவர் ரொம்ப நல்ல மாப்பிள்ளையா இருந்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. சும்மா இருமா நீ. நல்லவரா இருந்தா மட்டும் போதுமா? கொஞ்சம் தைரியமும் இருக்கணும்ல. அந்த அப்பத்தா என்னெல்லாம் பேசிச்சு. அங்க போய் அக்காவால நல்லா வாழ முடியும்னு நினைக்கிறியா நீ? நீ சொல்றது கரெக்டு தான். சரி விடு. யாரு கூட யாருக்கு முடிச்சு போடணும்னு அந்த அம்மனுக்கு தான் தெரியும். அப்படிதான் நடக்கும். சரி சரி, கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும், சாப்பிடலாம். நீ போ சீக்கிரமா. முடிஞ்சிச்சு. என்னப்பா இந்த ரவுண்டு அடிச்சிட்ட? நம்ம ராசி அப்படிப்பா. வந்ததுல இருந்து 50,000 ரூபாய் ஜெயிச்சிட்டியப்பா. இங்க பார், முடியறதுக்குள்ள இன்னும் 50 லட்சம் ரூபா அடிச்சு காட்டுறேன். இன்னைக்கு அதிர்ஷ்டம் என் தலையில இருக்கு. கொஞ்சம் எங்களையும் காசு பார்க்க விடுப்பா. பார்க்கலாம் பார்க்கலாம். வெயிட்டர். சக்தி, அத்தை, கொஞ்சமாச்சும் பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கா? நல்லா 3 வேளையை உட்காந்து திங்க வேண்டியது, 4 பயலுங்களை கூட்டிக்கிட்டு ஊரை சுத்த வேண்டியது. வெட்டி பயல். அம்மா, அவனும் இப்பதானே வந்தேன். இவர் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கறாரு. இவர் அவருக்கு வக்காலத்து. நான் பெத்தது அப்படிதான் இருக்கு, நீ பெத்தது அப்படிதான் இருக்கு. இதுதான் இவனுக்கு வர்ற நேரமா? அப்படி என்ன இவர் வெட்டி முறிச்சிட்டு வர்றாரு? மூத்த பயலுங்க 2 பேரும் ஒழுங்கா வேலை பார்க்கறாங்க. இவன் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே படிச்சுக்கிட்டு இருப்பான்? எதுக்கா இவனை கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங்க்கு சேர்த்து விட்டேன்? பாத்தியா பாத்தியா அவனை இம்புட்டு வசவு பாடிக்கிட்டு இருக்க. கொல்ல காட்டுக்கிட்டு நிக்கிறத பாரு. எருமைக்கு கூட 4 அடி வாங்கினா சொரணை வரும். இந்த பயலுக்கு என்னத்த சொன்னாலும் சொரணை வராது. என் தொண்டை தண்ணி தான் வத்தி போகுது. டா, வெண்ணிய வச்சு எடுத்தா. உன் அப்பத்தா திட்டுற மாதிரி ஏன்டா நடந்துக்கிற? நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. ஒரு நல்ல வேலையை தேடிக்கலாம்ல. வேலை செஞ்சுக்கிட்டே கூட பரீட்சை எழுது. கரெக்டுமா. என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டேன். அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். நான் வேலைக்கு போக போறேன். நிஜமாவோட சொல்ற? என் ஃப்ரெண்டு ஒரு கம்பெனில வேலை இருக்குன்னு சொன்னான். நாளைக்கு இன்டர்வியூக்கு போக போறேன். கேட்கும் போதே மனசு குளிர்துடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இரு, உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்டா. நானும் வெளியே சாப்பிட்டேன். சரி, நீ போய் தூங்கு. காலையில 6 மணிக்கு டான் எழுப்பிவிடு. ஐயா இன்டர்வியூக்கு போகணும். சரிப்பா. அடிச்சிருச்சு. பாண்டி, நீ எப்படி வேணா கடை வச்சுக்க. முடிஞ்சிருச்சுப்பா. ஆட்டம் க்ளோஸ். பாண்டி, அதிர்ஷ்டம் மொத்தமா படுத்துக்கிச்சே. இனிமே அவ்வளவுதான். நீ பாரு, என்னப்பா அதை விட்டுட்டு போற? எடுத்துக்கிறேன். அம்மாவை பார்க்கணும். கிச்சன்ல இருக்காங்க, போய் பாருமா. சரிங்கம்மா. ஏய் மீனாட்சி, நீ எங்கடி இங்க வந்த? உனக்கு இன்டர்வியூ இல்ல? நீ சாப்பிடாம போயிட்டேன்னு தேன் சொல்லுச்சு, அதான் குடுக்கலான்னு வந்தேன். என்னம்மா சாப்பிடாம இருக்க?
ஏய் கௌதம், மா, ஏய் உன் அம்மா வந்ததே லேட்டு, நீ சாப்பாடை வேற எடுத்துட்டு வந்திருக்க. அதுக்கு அவங்க சாப்பிடாம வேலை செய்யணுமா? ஏன் ஒரு வேளை சாப்பிடலன்னா உயிரா போயிட போகுது. என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க சாப்பிடாம இருப்பீங்களா? ஏய் என்ன வாய் ரொம்ப நீளுது. ஏதோ கொஞ்சம் தெரியாம பேசிட்டா, மன்னிச்சிருங்க. நீ அந்த ஹால்ல டேபிள்ல வச்சிரு. நீ இன்டர்வியூக்கு கிளம்பு சொல்றல. சாப்பிடுமா நீ? நான் சாப்பிட்டுக்கிறேன், கிளம்பு. என் தோட பாத்த? இல்லம்மா நான் என் பார்க்கல. தோடு காணாம போயிருச்சு. ஐயோ இல்லம்மா நான் பார்க்கல. ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், உன் தோடு எங்கேயும் இல்லையே. நானும் கிச்சன்ல பாத்துட்டேங்க, என்னப்பா காணோம். ஆச்சு? மா தங்கத்தோட காணான்றாமா. கிளம்புற நேரத்துல டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. எங்க வச்ச? நான் இங்க தாங்க வச்சேன். சுமதி, ஆ லக்ஷ்மி, அம்மா மா நீங்க 2 பேரும் என் தோட எடுத்தீங்களா? மா என்னம்மா கேக்குறீங்க? நான் கிச்சன்ல இருந்தேன். ஏய் லக்ஷ்மி, நீ பாத்தியா? எனக்கு தெரியாதுமா, நான் பார்க்கல. நீங்க 2 பேரும் எடுக்கலன்னா வேற யாரு எடுத்திருப்பா? மா சுமதியோட பொண்ணு இப்ப வந்தால, ஆமாமா. அவ இருக்கால போயிட்டாளான்னு பாருமா. போ. அம்மா ஏமா ஏன் பொண்ணை கூப்பிடுறீங்க? அவ இன்டர்வியூக்கு கிளம்புறா. நீ பேசாத. மீனாட்சி, ஓனர் அம்மா உள்ள கூப்பிடுறாங்க, வா. இன்னைக்குதான் என்னைக்கும் இல்லாம உன் பொண்ணு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாலாக்கும். இப்படி நகைய திருடிதான் உன் பொண்ணுங்களை கட்டி கொடுக்க போறியா? என்ன அம்மா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க? யார் திருடினா? அவங்க அப்படி எல்லாம் பண்றவங்க இல்லம்மா. நீங்க பேசாதீங்க. நீங்க குடுக்கற இடம் தான் இது. இத பாருமா, தோட எடுத்திருந்தா மரியாதையா கொடுத்துரு. சார், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவங்க இல்ல நாங்க. ஆத்தாளும் மகளும் சேர்ந்து எத்தனை நாள் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எடுத்தீங்களா இல்லையான்னு செக் பண்ண தெரிஞ்சிரும். ஐயோ அம்மா மேல கைய வச்சீங்க, அவ்வளவுதான். ஏய், என் வீட்ல வந்து என்னையே மிரட்டுறியா? மா சத்தியமா சொல்றேம்மா, நான் எடுக்கல. வேணும்னா பாருங்க, நல்லா என்ன பாருங்க. பண்றீங்க நீங்க? பாருங்க. அம்மா அம்மா, என் பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு டிகிரி வாங்கியிருக்கா. அவ கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கியிருக்கா. அம்மா என்னம்மா பண்றீங்க நீங்க? பெரிய டிகிரி, அதையும் ஏமாத்தி தான் வாங்கியிருப்பா. நகை எடுத்தீங்களான்னு இப்ப தெரியும். என்னடி இது? இப்ப என்ன சொல்ற?